நல்ல டேஸ்ட்டாவும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் இன்னைக்கு மக்காச்சோளம் வச்சு தோசை பண்ண போறோம். 3 கப் இட்லி அரிசியும், 1 கப் பச்சரிசியும் எடுத்துக்கிறேன். நீங்க இட்லி தோசைக்கு யூஸ் பண்ற அரிசியே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில தான் செய்றேன். எந்த கப்ல நீங்க அரிசி மெஷர் பண்ணிக்கிறீங்களோ, அதே கப்லயே உளுந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட 1 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து, எல்லாம் நல்லா 2, 3 தடவை கழுவிட்டு, தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4லேருந்து 5 மணி நேரம் அரிசி ஊறினா தான் தோசையும் நல்லாயிருக்கும். அரிசி உளுந்து ஊற வைக்கும்போதே மக்காச்சோளத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மக்காச்சோள தோசை பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளமாக இருந்தால் நீங்கள் ஊற வைக்கலாம் வேணாம். அப்படியே நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு பிறகு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. முதல்ல மக்காச்சோளத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட 3 வரமிளகாய், 8 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். முதல்லையே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் 2, 3 பல்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஊற வச்ச உளுந்தையும் 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அதே போல் அரிசியையும் 2 பேட்சாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டு 5 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. மாவு ரொம்ப புளிச்சு பொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் 2 பாத்திரத்தில் மாவை எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் தோசை ஊற்ற போகிற மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. மீதி மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா கலந்துக்கோங்க. தோசையை அப்படியே ஊற்றாமல் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லையே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்து, வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும், ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கினதுக்கு பிறகு தாளிப்பை மாவோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் 2 கரண்டி மாவு சேர்த்து தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மொத்தமாகவே தான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான தோசை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்தது. அது கூட பசங்க பூண்டு துவையலும் கேட்டதுனால 2மே வச்சு சர்வ் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.